சண்டைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். இவன் கிளம்பிட்டானா என்னன்னு தெரியலையே. வேலையோட போனாதானே வேலையோட வாங்கின்னு வந்து மத்தியானம் சமைக்க முடியும். ஏலே அப்பு, கிளம்பிட்டியாலே? கிளம்பிட்டேம்மா, கிளம்பிட்டேன். இந்த சின்ன பொண்ணு வந்தா அவளையும் கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாம்மா. என்னென்ன பொருள் ஜாமான் சேட்டெல்லாம் வாங்கணும்னு நீ லிஸ்ட் போட்டு வச்சிட்டியா? ஆத்தாத்து, என் மகன் எம்பூட்டு அழகா வாத்து மாதிரி நடந்து வரேன். இந்த பத்தி தீப்பு அந்த மூக்கு கண்ணாடியை மாட்டினோன்னு எங்க அப்பத்தி ஆட்டமே ஒரு ஆசை கலை அப்படியே தூக்கிடுச்சு. எங்க போறீங்க? இப்படி புறப்படு. எங்க போறீங்க கேட்ட போற காரியம் உருப்பிடுமா? ஆமா, பேச வேண்டிய இடத்துல பேசி வைகாத்து தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒரு பொருளை எடுத்து வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூடி சந்தோஷமா இருந்தேன். என்னத்த ஒரே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க? என்ன விஷயம்? என் மகன் எம்பூட்டு அழகா இருக்கான் பாருடி, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சின்ன பொண்ணு, கிளம்பிட்டியா? போவோமா? மருமவளே, 3 கிலோ உருளைக்கிழங்கு மறக்காம வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு 2 கிலோ வாங்கிக்கோ. ஏத்தே, எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காதத்தே. அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது காய் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேணாம், அதுக்கு பதிலாக கருணக்கிழங்கு வாங்கிக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சியாவாச்சு இருக்கும், சும்மா ஜிலுஜிலுன்னு இருக்கும், அதை வாங்கிக்கிறேன். வெண்டைக்காய் வேணாம், அதுக்கு பதிலாக பீர்க்கங்காய் சுண்டக்காய் அப்படியே தான் வாங்கிக்கிறேன் தே. இங்கே நான் மாமியாரா நீ மாமியாரா? புரியுதா? நான் சொல்கிறத நீ கேட்கணும். சொல்கிறத வாங்கிட்டு வா மருமவளே. ஏத்தே, அப்போ நீங்களே சமைச்சுக்கோங்க தே. பாத்தியாடா அவன் பொண்டாட்டிக்கு இருக்க கொழுப்பை? சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு பிடிச்சதும் வாங்கிக்கலாம், உனக்கு என்ன தேவையோ அதையும் வாங்கிக்கலாம். இப்படியே நின்றுட்டு இருந்தா நேரமாகுது. மத்தியானம் வீட்டுக்கு வந்து சோறு பொங்க வேணாமா? நீ இப்படியே அவளுக்கு ரிமோட் கண்ட்ரோலாகவே இருடா. கருப்பையே, காலையில ஆரம்பிக்காதிரியே, பிள்ளைங்க போயிட்டு வரட்டும். போயிட்டு வரோம் மாமா, போயிட்டு வரோம் அத்தே. பாய் வா பாய் வா. அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னான். என்ன மூச்சு இப்படி வச்சுட்டு சொல்லுது. என்ன வேற பாட்டு போடுங்க, இந்த பாட்டு சோகமா இருக்கு. சரிடி சின்ன பொண்ணு, சந்தைக்கு வந்தாச்சே, பாரு உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்து எடுத்துட்டு வா. பின்னா உங்களை பார்க்க சொல்ல போறான்? உங்களுக்கு தான் ஒரு மண்ணு வாங்க தெரியாதே. எவடி அவ? எனக்கு எல்லாம் பார்த்து வாங்க தெரியும். அப்போ வாங்குங்க பாப்போம், நானும் கூட இருந்து கத்துக்கிறேன். வாங்கம்மா வாங்க, கேரட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பீட்ரூட் எல்லாம் இப்பதான் வந்து இறங்கிச்சு, கீரை எல்லாம் பாருங்கம்மா, வாங்கம்மா வாங்க, 2 கத்து 10 ரூபாய் தான், வாங்கம்மா. காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்கம்மா, இந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வாங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாம் இந்த கடைக்கு வந்து காய்கறி வாங்குங்க, எல்லா காயும் இப்பதான் வந்து வாங்க. வாங்க தெரியும் சொன்னீங்கல்ல, போய் வாங்குங்க. வாங்குறேன்டி, வாங்குறேன். நானும் உங்க கூட வந்து கத்துக்கிறேன். கத்துக்கொடி, கத்துக்கோ. எப்படி வாங்குறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க வா. பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். அட, இந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரியுதே. விக்கிறது சுந்தரிக்கா வேணும்னா இங்க வாங்கக்கா. கத்திரிக்காய் முருங்கக்காய் பீக்கங்காய் விக்கிறது சுந்தரிக்கா வேணும்னா வாங்கக்கா. ஏங்க அப்படியே கீரை கத்தை வாங்கிட்டு போலாங்க. ஐயோ, நமக்கு வேற கீரை கத்தை வாங்க தெரியாத, இவரை கீரை கத்தை வாங்க சொல்றாளே. பெரியவரே, அரைக்கீரை ஒரு கத்தை கொடுங்க. அங்கதான்ப்பா இருக்குது, எடுத்துக்கோ. நான் கலாய்க்கிறியா? கீரை முழிச்சாக்கிது தப்பாய் அரைக்கிறன்றா. என்னங்க சிறப்பு, மிக சிறப்பு. ஏண்டி, எனக்கு கீரை வாங்க தெரியாதுரி. அம்புட்டு தானே, அதை சொல்ல வேண்டியதானே. அரைக்கீரைனா அரையா இருக்கணும், சிறுகீரைனா சிறுசா இருக்கணும்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? எங்க எல்லா காயும் வாங்கியாச்சு, அப்புறம் பூண்டு விட்டு போச்சு, புளி விட்டு போச்சுன்னு உங்க அம்மா சொல்ல போறாங்க. வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. கேட்குறேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நீயே கேளலாம். யாரும் கேட்க வேணாம், வாங்க வீட்டுக்கு போ. ஐயோ, எவ்வளோ பொருளுங்க, அளவோட இருக்கு கடை. சின்ன பொண்ணு, வாங்கிட்டு சீக்கிரமா கிளம்பு சின்ன பொண்ணு, சோறாக்கணும் வீட்டுக்கு போய். பின்ன உங்க அம்மாவா சோறாக்குவா? இருங்க, பார்த்துட்டு பொறுமையா தான் வருவேன்.
போகலாம், தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், போகலாம். சின்ன பொண்ணு, அம்மா கிட்ட போய் வம்படி போட்டுட்டு இருக்காத, புரியுதா? ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அவங்க. சரி ரோட்டை பார்த்த வண்டி ஓட்டுங்க. பார்த்தீங்களாங்க, அடுக்காலையில் எல்லாம் போட்டபடியாக இருக்குது. உங்கள் அம்மா ஒன்றுமே செய்யலை. சரி விடு சின்ன பொண்ணு, நான் வேணா உனக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா செய்கிறேன், விடு, வம்படி போட்டுட்டு இருக்காத. இந்த மருமகளே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சா? ஏன்டா அப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சாடா? வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் கேட்டால் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கியாச்சு. வேலை தான் கூட. ஐயோ, அடுத்து என்னத்தை கூட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ மக்கா, நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம். உங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். எங்கள் சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.